ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவா கிச்சடி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது நல்லா வந்து வந்த பிறகு நல்லா வந்து வறந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வச்சுக்கோங்க அண்ட் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ கடுகு போட்ட பிறகு சீரகம், ஸோ பச்சை மிளகா, ஆனியன் ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிக்கணும். ஸோ நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரஃப்லையும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து இப்படி விட்டுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ உப்பு பத்தலைன்னா வேணால் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக சரி போச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக பண்ணும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவை எடுத்து இதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சலசலான்னு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்ச ரவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து காயிலே வேக வச்சுட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க.